ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பரி ஆர்கானிக் கார்டன்லேருந்து பேசுகிறேன். எல்லோரும் சுகமாக, நானும் இங்கு நலமே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய மாடி தோட்டத்தில் மல்லிகைப்பூ செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்கிட்ட நிறைய மல்லிகைப்பூ செடி இருக்குது, நிறைய ரகமும் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ பூத்துக்கிட்டு இருக்கிற மல்லிகைப்பூ செடி குண்டு மல்லி தாங்க. எங்கிட்ட இது 4-5 வருஷமாகவே இருக்குது. பாருங்கள், நான் 20 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ பூக்கள் வந்திருக்கு பாருங்கள். இந்த மல்லிகைப்பூ மார்ச்லேருந்து நவம்பர் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குங்க. இது சன் இதுக்கு ஒரு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சன்னு இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. ஆனால் என்கிட்ட வெறும் குண்டு மல்லி இருக்குது, ஜாதி மல்லி இருக்குது, நித்திய மல்லி இருக்குது, இருவாச்சி மல்லி இருக்குது, ரோஜா மல்லி இருக்குதுங்க. ஆனால் என்கிட்ட இந்த ஒரு செடியில் தான் நிறைய பூக்கள் வந்துக்கிட்டு இருக்குது. மீதி செடிங்களெல்லாம் கொஞ்சம் அந்த மயில் மாணிக்கம் செடி அதில் வளர்ந்து பயங்கரமாக அது ஃபுல்லாக வளர்ந்ததுனால என்னுடைய மல்லிகைப்பூ செடிங்கள்லாம் கொஞ்சம் வளராமல் போச்சு. அதுதான் இன்றைக்கி அதனுடைய இது என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த செடியை பற்றி பார்க்கலாம். நம்ம பூச்செடி எதுக்கு வளர்க்குறோன்னா, கெமிக்கல் போடாமல் நம்ம வளர்க்குறது நம்ம பாலினேட்டர்ஸை இன்வைட் பண்ணுறதுக்கு தாங்க. பிறகு இங்கே நான் மாடியில் உட்காரும் போது இங்கே பயங்கர ஃப்ராக்ரன்ஸ் இருக்குங்க. அப்படி ஒரு ஸ்மெல்லு மல்லிகைப்பூ செடியிலேருந்து வர வாசனை இருக்குது பாருங்கள். இங்கே உட்காந்துக்கிட்ட நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த இடமே மல்லிகைப்பூ வாசனத்தெல்லாம் மணக்குங்க. எனக்கு மல்லின்னா ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் நிறைய வெரைட்டிஸ் சேகரித்து வச்சுருக்கேன். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் அதில் காக்கட்டான் அதெல்லாம் வாசனைலாம் இல்லைன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வளர்க்கலை. நான் ஃப்ரூட் செடிங்களே வளர்க்குறேன், வெஜிடபிள் செடிங்களே வளர்க்குறதுனால நான் இவ்வளோ வெரைட்டிஸாக வச்சுருக்கேன். ஆனால் கீழேயே என்கிட்ட இருக்குது. கீழேயே நான் ஒரு நாள் காட்டுறேன் உங்களுக்கு. இதை நீங்கள் பதியம் போட்டு கூட நிறைய செடிங்க பண்ணலாம். ஆனால் இந்த செடியில் பாருங்களேன், இது 4-5 வருஷமாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் எவ்வளோ பாருங்களேன், பக்கத்தில் 20 இன்ச் பாட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் எவ்வளோ ஸ்டெம்ஸ் பக்கத்தில் வந்திருக்கு. இது நீங்கள் எடுத்து புதுசாக நீங்கள் ரீபாட் பண்ணாலே நிறைய ப்ரொபகேட் பண்ணாலே நிறைய செடிங்க நம்ம பண்ணலாம். அடுத்த தொட்டிங்களில் வைக்கலாம். இதை நான் இப்போ பூத்துட்ருக்கிறதுனால பண்ணலை. அதுக்கப்புறம் பூத்து முடிஞ்ச பிறகு நான் இதை பண்ணுவேன். இங்கே பாருங்களேன், இந்த செடியில் இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வந்திருக்கு. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் விட்டுருக்கு பாருங்களேன். நம்ம இது பூத்து முடிஞ்ச பிறகு நம்ம ப்ரூன் பண்ணி விடணுங்க. இங்கே பாருங்கள், ப்ரூன் பண்ணி விட்ட பிறகு தான் இங்கே பாருங்கள் ஒரு கிளையிலேருந்து இங்கே பாருங்கள் 1, 2, 3 கிளை வந்திருக்கு பாருங்கள். அதில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம ப்ரூன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இங்கே பாருங்கள் இப்போ இங்கே பூத்து முடிஞ்சிடுச்சு. இது நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா இதை காயறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை எடுத்து நீங்கள் வெட்டி விட்டுடணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இங்கேருந்து உங்களுக்கு 2-3 கிளை வந்த பிறகு உங்களுக்கு அதுலேருந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், இதெல்லாம் இந்த மாதிரி வெட்டி விட்டுறணும். எங்கெங்கே உங்களுக்கு அது முடிஞ்சிடுச்சோ அதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கள் வெட்டி விட்டிங்கன்னா நிறைய மொட்டுக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. வருஷம் ஃபுல்லாக பூ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மல்லிகைப்பூ செடிக்கு நமக்கு அசிட்டிக் மண் தேவைங்க. இதுக்கு நீங்கள் 20 இன்ச் பாட்லேயே வைக்கணும்னு கிடையாது. நீங்கள் 12 இன்ச் பாட்லேயும் வைக்கலாம், க்ரோ பேக்லேயும் வைக்கலாம். நீங்கள் நர்சரியிலேருந்தும் வாங்கிட்டு க்ரோ பேக்கில் வைக்கலாம். நீங்கள் செடி யாருன்னா வீட்டில் இருந்தால் பதியம் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கலாம். நீங்கள் அந்த மாதிரி மல்லிகைப்பூ செடி லவராக இருந்தால் நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வைக்கலாங்க. இங்கே பாருங்கள், இது ரோஜா மல்லி தாங்க. இதெல்லாம் கூட நான் 20 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன். இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. இங்கெல்லாம் நிறைய மயில் மாணிக்கம் செடி ஃபுல்லாக இது மேலெல்லாம் படர்ந்து எல்லா எனர்ஜியும் அது எடுத்ததுனால இந்த செடிங்கெல்லாம் கொஞ்சம் வளராமல் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. அதுதான் இன்றைக்கி என்னென்ன ஃபெர்டிலைசர் போட்டு நான் இதை திருப்பி க்ரோத்துக்காக ரெடி பண்ணுறேன். நம்ம பார்க்கலாம்.
அப்புறம் இதுதான் பாருங்கள், நல்ல பெரிய ரோஜா மல்லி. அந்த பெருசாக பூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். இப்போ தான் மொட்டு விட்டுட்டுருக்கு. அதுதான் இன்னும் நல்லா க்ரோத் ஆகிறதுக்காக நம்ம வந்து இதில் வேலை செய்யலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து நித்திய மல்லிங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கொடி வகை தான். கீழே என்கிட்ட இருக்குது நல்லா பெரிய செடி. இங்கே ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து மேலே வரைக்கும் படர்ந்து அங்கே மேலே க்ரீப்பர் நெட்டு தான் போட்டிருக்கேன். அங்கேயும் ஃபுல்லாக வந்து பூக்கள்லாம் வந்திருக்கு. இங்கெல்லாம் பாருங்கள் மேலெல்லாம் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இது வந்து ஜாதி மல்லிங்க. கம்மியாக தான் பூக்கள்லாம் இருக்குது. இது வந்து நான் வச்சு கூட 6 மந்த்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. இதில் தாங்க நிறைய இருந்துச்சு அந்த இது மயில் மணிக்க செடியெல்லாம். இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து பூக்கள்லாம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் நான் வந்து இப்போ ஃபெர்டிலைஸ் கொடுக்க போகிறேன். அடுத்த செடி பார்த்திங்கன்னா முல்லைங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இதுலேயும் வந்து முள்ளெல்லாம் வந்திருக்கு. இதுவும் குட்டி குட்டி பூக்கள். ஆனால் இதுவும் வந்து பாருங்கள் கொடி வகை. இதுவும் வந்து மேலே ஏறி இருக்கு. இது வந்து நான் 20 இன்ச் பாட்டில் எதுக்கு வச்சேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி கொடி ஏறிடுச்சுன்னா அப்பப்போ மாற்றிட்டுலாம் இருக்க முடியாது. அதனால தான் வந்து நான் 20 இன்ச் பாட்டில் வச்சு ஒரே அடியாக வந்து ஒரு டைமே வச்சுட்டேன். அப்பப்போ ஃபெர்டிலைஸ் பண்ணிக்கலான்னு. அங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து மயில் மணிக்க செடி வந்து எவ்வளோ காஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய பிடுங்கி விட்டேன். அப்பயே வந்து இன்னும் இருக்குது. அதெல்லாம் திருப்பியும் எடுக்கணும். அதெல்லாம் இந்த மாதிரி வந்து விதைங்க வந்துட்டால அது எங்கே வேணாலும் வந்து விழுந்து விழுந்து நிறைய வந்துடுதுங்க. நம்ம செடி பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லி தாங்க. இதுலேயும் கொஞ்ச நாள் முன்னாடி நல்லா பூக்கள் இருந்துச்சு. இப்போ வந்து ஒன்று கூட பூக்கள் இல்லை. அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் மயில் மணிக்க செடி இங்கேயும் வந்திருக்கு. அதை எடுத்து எங்கன்னா நடணும். அது இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா இது வளரவே விடாதுங்க. அதுவாக இது வந்து ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு மேலே ஏறிடுவாங்க. இது வந்து அடுக்கு மல்லிங்க. இங்கே பாருங்கள் இதுலேயும் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதில் பாருங்களேன் ஒரு 7-8 மொட்டுக்களுக்கு மேலே வந்து ஒரே இதில் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். இதில் நான் பூங்கள்லாம் பூக்காத முன்னாடி எதுக்கு எடுத்தேன்னா அப்புறம் மொட்டுக்களை காமிக்க முடியாது. அதனால தான் வந்து பூக்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன். க்ரோத்து அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ் வரத்துக்காக நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, கவுடங் நீங்கள் போடணும், நைட்ரோஜன் ரிச் ஃபெர்டிலைசரு. ஆனால் வந்து கவுடங் என்கிட்ட இப்போ இல்லாதனால நான் வெர்மி எடுத்திருக்கேன். ஒரு 2 கையளவு வந்து வெர்மி எடுத்திருக்கேன். அப்புறம் மஸ்டர்ட் கேக் பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீ இலை தாங்க. இதுக்கு அசிட்டிக் மண் தேவைங்கிறதுனால டீ இலை வந்து நம்ம டெய்லி குடிக்கிற டீ இலையை எடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வளர்த்தி காய வச்சுக்கலாம். டெய்லி குடிச்சிட்டு நம்மளுக்கு எவ்வளோ டெய்லி குடித்தா என்ன இவ்வளோ தாங்க வரும். அதை டெய்லி சேர்த்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு கார்ட்டூனில் இதில் வந்து சேவ் பண்ணி இது பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு 2 சும்மா ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்காக நான் ஒரு நீம் கேக் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கால்சியம் கம்மிக்காக அது பாருங்கள் முட்டை 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இது வந்து முட்டை வந்து நம்ம டெய்லி சாப்பிட்ற முட்டை தோலை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் சேகரித்து வச்சு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் வந்து நல்ல வெயில் அடிக்கும் போது காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் க்ரஷ் பண்ணி வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பவுடர் ஃபார்மாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் வந்து முட்டை சாப்பிடாதவங்க வந்து நீங்கள் முட்டை யூஸ் பண்ணலன்னா சாக்கோ இல்லை சுண்ணாம்போ நீங்கள் வந்து எதுவும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் கலந்து போட்டு விட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், நேற்று நல்லா மழை பெஞ்சிருக்கு. அதனால் வந்து நல்லா போலன்னு இருக்குது. தண்ணியும் நிறைய இருக்குது. அதனால் நான் இது போட்ட பிறகு தண்ணி ஊற்றணும். நான் தண்ணி ஊற்ற மாட்டேன். இது ஃபுல்லாக வந்து நடுவில் வேரில் போடாமல் எல்லாம் வந்து ஒரு ஓரமாக நீங்கள் போட்டு விடணும். அதுக்கப்புறம் இது க்ரோத்தும் ஆகும், நல்ல ஃப்ளவர்ஸும் வரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 செடிக்கு போடலாம். நான் இப்போ எல்லா செடியிலையும் பண்ண போகிறேன். ஆனால் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு செடிக்காக நான் போட்டு காட்டுறேன்.
இது வந்து உங்களுக்கு ஒரு செடிக்காக நீங்கள் போட்டு விடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஓரமாக நீங்கள் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மண் கவர் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரியே நான் எல்லா செடிக்கும் பண்ண போகிறேன். அப்புறம் 15 days ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் எதுவும் பூச்சி எதுவும் வராது. ஆனாலும் நீங்கள் வந்து 15 days ஒன்ஸ் வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். எப்பயுமே நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மார்னிங்கில் இல்லைன்னா ஈவினிங்கில் பண்ணி விடுங்க. அப்புறம் இதுக்கப்புறம் இது ஃபெர்டிலைசர் போட்டு விட்ட பிறகு திருப்பியும் வந்து பூக்கள்லாம் வரும்போது நீங்கள் 15 days ஒன்ஸ் வந்து இந்த பனானா இருக்குல்ல, பனானா பீல் ஃபெர்டிலைசர், அப்புறம் இந்த பனானாவை இந்த மாதிரி வந்து காய வச்சு நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட ஒரு ஸ்பூன் வந்து பவுட்ரு நீங்கள் போடலாம். அப்புறம் நீங்கள் வந்து ஆனியன் பீல் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். அப்புறம் ஆரஞ்சு லெமன் வந்து ஊற வச்சு அந்த லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்கலாம். அப்புறம் சீவீட் கூட நீங்கள் கொடுக்கலாம் லிக்விட் ஃபெர்டிலைசராக. அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த கடல் பாசி இருக்குங்க, அது வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன். அப்புறம் மீன் அம்பலம் வந்து அதையும் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணுவேங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை அது ஸ்ப்ரே பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலும் நிறைய பூக்களும் நிறைய வந்து நல்லா க்ரோத்தும் எடுக்குங்க. உங்களுக்கு என்னுடைய வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.